அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச விழலா திவ்ய திருவடிகளே சரணம். நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும், என் அணியிலும் மாற்று அணியிலும் அமர்ந்திருக்கின்ற சன்மார்க்க சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு அவங்க சரியா ஒரு தலைப்பு பார்க்கலன்னு நினைக்கிறேன். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வள்ளல் பெருமான் பெரிதும் உணர்த்துவது வலியுறுத்துவது எது, என்ன சொல்லி இருக்காருன்னு கேட்டோம். அந்த பார்க்கல. அன்பு 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 அன்புன்னு அன்பையே பொழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அறிவு வேணாமா? ஃபர்ஸ்ட் அந்த அறிவு இருந்தா தானே நம்ம செயல்பட முடியும். அதாவது நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு பின்னாடி பாயிண்ட்டுக்கு போறேன். ஆனா நடுவர் என்ன தெரியுமா, தப்பிச்சிட்டார். அறிவை கொண்டு நான் முன்னாடி முன்னுரை நடத்தல, பின்னாடி நீங்க வாதம் பண்றத வச்சு நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு அறிவை கொண்டு அறிவா பேசிட்டார் இல்லைங்களா? அதாவது இப்ப ஒரு என்ன அப்படின்னா, பெருமான் ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாயின்னு அந்த பாடல் எழுதியிருப்பார். இப்ப கூற்றுவன் வரப்போறான், நெஞ்சுக்கு சொல்லுவார், கூற்றுவன் வரப்போறான், உனக்கு நீ பயப்படாத, மார்க்கண்டேயன் மார்பு அறிந்திலையோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது மார்க்கண்டேயன் கதை எல்லாருக்குமே தெரியும். அதாவது மிருகண்ட முனிவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஆனா இறைவனை வேண்டி தவம் பண்ற. அப்ப இறைவன் தோன்றுகின்றான், உனக்கு அறிவுள்ள ஒரு குழந்தை வேணுமா, அவன் அறிவில்லாத குழந்தை வேணுமான்னு கேட்பார். அறிவுள்ள குழந்தைவன் கொஞ்ச நாள் 16 வயசு வரைக்கும் தான் வாழ்வான், அறிவில்லாதவன் நீண்ட நாள் வாழ்வான், உனக்கு எது வேணும் உன் சாய்ஸ் அப்படின்ட்டு. அப்ப இவர் யோசனை பண்றார், அறிவை கொண்டு சிந்திக்கின்றார் மிருகண்ட முனிவர். சொற்பமான நீ ஆயுளா இருந்தாலும் நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தை தான் எனக்கு வேணும்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அறிவுள்ளவன் தன்னையும் காப்பாத்திப்பான், தன் உடலையும் காப்பாத்திப்பான், உயிரையும் காப்பாத்திப்பான் இல்லைங்களா? அப்ப மூடுத்தனமான ஒரு குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தை வளருது, 16 வயசு வரைக்கும் வருது. அப்புறம் இறைவனை விவரத்தை தெரிந்து கொண்டு தன் ஆயுளை காப்பாற்றி கொண்டு இறைவனை கட்டிப்பிடித்து இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை நீ நான் விடுவேனோ, எந்த பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்று ஓடி குலைந்து போயிற்றே, கோவே உன் சிற்றோதி என்னதாயின்னு பெருமான் பாடுறாங்க இல்லையா? அது போல அந்த குழந்தை இறைவனை போய் கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, சிக்கனை பிடித்தேன் எங்க எழுந்த அருளுவது இனி என் மாணிக்க வாசகர் பண்ணார். அந்த மாதிரி இறைவனை நீங்க போய் சிக்கனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அறிவை கொண்டு மரணத்தை ஜெயிக்கலாம். அதாவது அகப்பு அக உரு பார்க்காதவை அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு அகவல்ல வரும். எப்படி இந்த உடம்புல மண்ணீரல் கல்லீரல் இதயம் எல்லாம் இருக்குதோ, அதை போல நீங்கள் ஆன்மாவை ஒரு உறுப்பாக மாற்றிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் மரணமில்லாத பெருவாழ்வு என்பது நிச்சயம் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் அன்பர்களை. இந்த அறிவினால்தான் எல்லாமே ஆகும். அதாவது பெருமான் சொல்வாங்க, மரணத்தை வருவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு ஆகாரம் அறையா இருக்கணும், மைதுனம் வீசம்பங்கு இருக்கணும், நித்திரை அரைக்கால் இருக்கணும், பயம் பூஜ்யமாக இருக்கணும்னு சொல்றாங்க. சோற்றில் விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் செய்கின்ற தவமெல்லாம் ஆற்றில் கரைத்த புளி என போன்னு சொல்லிட்ட. ஆனா நம்ம என்ன பண்றோம், கீரை கடைஞ்சா பருப்புல கடைஞ்ச கீரை தான் ரொம்ப பிடிக்கும், சாதாரண தண்ணிலாம் பிடிக்காது. தேங்கிழம் நீரின் அந்த இளநீர் பிடிக்கிட்டு பாருங்க, அந்த இளநீர் குடு அப்படின்னு கேட்டு வாங்குவோம். ஆரை அப்படின்னு சொன்னா கீரை அப்படின்னு சொன்னா ஆறா கீரை தான் நமக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை வேற குடிவாதம் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு நல்லா ருசியா போட்டாங்க, சாப்பிட்டோம் இல்லையா? அதாவது ஊரமுது உண்டு ஒழியாதே அந்தோ ஆரமுது உண்டு என்னோட ஆடிடி பந்துன்னு ஐயா சொன்னாங்க. ஊரமுது உண்டு அறிவினால சிந்திக்காம அழிஞ்சி போறோங்கய்யா. மரணத்தை அது போது மெதுவாதான் வருது. இது நம்ம தான் என்ன பண்றோம், சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமான்னு சொல்லி அக்கிரமத்தினாலும் அதிக்கிரமத்தினாலும் அஜாக்கிரதைனாலும் என்ன பண்றோம், மரணத்தை வா 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 வான்னு சொல்லி இது பண்றோம். ஆகாரத்தினால் 9 பங்கு நஷ்டம் ஏற்படுது, மைதுனத்தினால் 1 பங்கு நஷ்டம் ஏற்படுது.
அதே மாதிரி ஒருத்தன் மைதுனத்தை வீசம் 16 நாளைக்கு ஒரு முறை தான் உத்தமபட்சம்னு ஐயா சொல்றாங்க. அடுத்தது நித்திரை அரைக்கால் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தூங்குகின்ற போது ஆல்பா பீட்டா கதிர்கள் உண்டாகுது. அதனால்தான் மறுநாள் எழுந்துக்கும் போது புத்துணர்ச்சியா நம்ம எழுந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒருவன் தவம் செய்கின்ற போது 1 மணி நேரம் தவம் செய்வானானால் அவன் 1000 வரை தூங்காமல் வீழ்த்திருப்பானால் அவன் 1000 வருடம் வரை ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை ஒழிக்கின்ற உளவை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார்கள். அடுத்தது பயம். பயம் கூட என்ன தெரியுங்களா? மரணத்தை ஒரு அறிவை கொண்டு சிந்திக்கணும். நம்ம ஏன் பயப்படணும்? இறைவன் இருக்க நமக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாம இருக்கணும். அதே சமயம் பெருமான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பரிசேதம் பயப்படாமலும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது வைப்பாங்க. அது மாதிரி இந்த 4 விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அறிவு கொண்டு சிந்தித்து நாளத்துலயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த மாதிரி ஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அன்பினால் மட்டும் முடியாதுங்க, அறிவை கொண்டு சிந்தித்தால் தவிர மரணத்தை வெல்ல முடியாது. அந்த அறிவினால்தான் என்ன தெரியுமா பெருமான் சொல்றாங்க, கழுத்துக்கு கீழே கர்மேந்திரியங்கள், கழுத்துக்கு மேலே ஞானேந்திரியங்கள். அந்த ஞானேந்திரியங்களே இருக்கின்ற கடவுளை நீங்கள் சிந்தை செய்தால் ஊனும் அழியாது உடலும் அழியாது உத்தம சித்தியை பெறுவீர்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதையே தன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் வம்மியின் உலகியிலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டு. நினைக்கிறது கஷ்டங்களா? ஒரு நாளைக்கு 80 கோடி எண்ணங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே. ஒரு எண்ணம் இறைவனோட பெருமையை நினைக்கணும், நம்முடைய சிறுமையை நினைக்கணும், அதை உணரணும், நெகிழணும், அப்படி அன்பால் வணையணும். அதனால் கிடைக்கக்கூடியது என்ன லாபம்? ஆன்ம லாபம், மரணமில்லா பெருவாழ்வு, எதனாலும் எக்காலத்தும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வு. சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே நரை திரை பிணி மூப்பு வராமல் தவித்திடுங்கான். பிறந்த பிறப்பில் இதுதானே நித்திய வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் பெருமான் சொன்னாங்களேங்க. இதெல்லாம் அறிவு தானேங்க. இந்த அறிவுனால் தானேங்க நம்ம சாதிக்க முடியும். பெருமான் சொல்லியிருக்காங்க, கருணையும் சிவமும் காணும் காட்சி பெருக, அதுதான் மற்றதெல்லாம் அருள் நெறின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம அறிவினால் சிந்தித்தோம் என்று சொன்னால் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த நிலையானது நமக்கு ஏற்படுகின்றது. அதனால்தான் ஐயா சொல்றாங்க, எப்போதுமே சிந்தையில் சிற்றபை வாழ் முதலை சிந்தை செய்யுங்கள். கரைந்து கரைந்து உளம் உருக மனம் உருக என்ன தெரியுமா? கருணை நட கடவுளை உட்கருதிமினோ கழித்தேன் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்படி கருதினால் நமக்கு கிடைக்க போறது என்ன தெரியுங்களா? மரணமில்லா பெருவாழ்வு. அந்த மரணமில்லாத பெருவாழ்வு கிடைச்சதுன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இதெல்லாம் கிடைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடணும்? அன்பினால் மட்டும் முடியுங்களா? அறிவினால் சிந்திக்கணும். அந்த அறிவினால் சிந்தித்தால் ஒழிய நம்ம எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. அதனால்தான் பெருமான் சொல்றாங்க, இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு அறிவு நெறியும் தேவை அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதனாலதான் ஏன்னா இந்த நிமிஷம் இருக்கிறவங்க இதை முடிச்சிடுறாங்க. டைம் இருக்கு. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடைவிரித்து கலிக்கின்ற உலகி கூடு விட்டு போயின பின் எது புரிவீர் எங்கே குடியிருப்பீர் ஐயோ அப்படின்னு ஐயா சொல்றாங்களே. ஈடு கட்டி வாங்கய்யா, ஈடு கட்டி வாங்க. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களால என்ன சாதிக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? இதுவரைக்கு போனதெல்லாம் போகட்டும், ஈடு கட்டி வாருங்கள். அறிவை கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே. நீங்கள் மரணத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால், நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நிலையறிந்த அம்மையமாக வேண்டும் என்று சொன்னால், மனித பிறவி என்பது கிடைப்பது அரிது. இந்த மனித பிறவியில தான் ஆன்ம விளக்கம், அருள் விளக்கம், முக்தி இன்பம் அடைவதற்கு சகாயமாக இருக்கக்கூடியது. அதனால் லேசில் இந்த மனித பிறவி விட்டுவிடக்கூடாது.
ஏன்னா காலம் இல்ல. ஏமாந்திருக்கும் எவரங்காள் சாமாந்தராக தரம் பெறவே நீங்கள் காமாந்த காரத்தை விட்டு நீரத்தை சேர்வீர் நிஜம் என்று சொல்லி பெருமான் நமக்கெல்லாம் சொல்றாங்க. அறிவை சிந்தித்து அறிவின் துணை கொண்டு செயல்படுங்கள் அன்பர்களே என்று சொல்லி எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுத்து இவ்வளவு நேரம் என்னுடைய சொற்பொழிவையும் கேட்ட உங்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நேரம் கருத்து முடிக்கின்றேன், நிறைவு செய்கின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.